Welcome back to my channel. So today we are going to learn about talking about a job in English. So இது வந்து first step English fluency seriesல day 9. I hope you would have watched the remaining videos also. இல்லனா முன்னாடி நான் அதை tag பண்ணிருக்கேன். So நீங்க போய் அங்க பார்க்கலாம். And let's get into the lesson. So normally உங்க வேலையை பத்தி நீங்க பேசுறதா இருந்தா ஒருத்தர்கிட்ட நீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம கேட்கணும்னா what do you do ன்னு கேட்போம். What do you do அப்படின்னு கேட்போம். அப்ப I am a teacher. I work in a school. I help people every day. I like my job. ஓகேங்களா? ஸோ இப்போ I am a teacher அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ where does a teacher work? A teacher works in the classroom. So what she will do? I teach English, Maths and more. I protect people. So யார் people protect பண்ணுவா? Police officer. So police station. அப்போ அவங்களுடைய டியூட்டி என்ன? So we have to read from I make everyone is make sure that everyone is safe. எல்லாம் வந்து நல்லா இருக்காங்களான்றத பார்க்குவேன். I treat sick people. யாரு? டாக்டர். ஹாஸ்பிட்டல். ஓகே. ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா I help people இருக்கணும். Okay, or else I give you the right medicine. Pharmacy தான் I give the right medicine. I help patients அதான். டாக்டர் வராது. I cook delicious food. ரெஸ்டாரண்ட் செஃப். அப்போ அதுக்கு ஆன்சர் செஃப் என்ன பண்ணுவாங்க? I could cook food for hungry people. I drive a bus. டிரைவர். ஸோ அவர் எங்க வேலை பார்ப்பாரு? பஸ் கேரேஜ். அண்ட் அவருடைய டியூட்டி என்ன? his duty is to take people from one place to another place. அப்ப I drive people to different places. I build strong buildings. Construction site. இவர் யாரு? engineer. Okay. So I build houses and roads. I take care of animals and treat them. அப்ப அனிமல் கிளினிக், பெட் கிளினிக் ஒரு வெட்டினரி டாக்டர்னு சொல்லுவோம். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? I help animals get better. I sell medicines. மெடிசன் செல் பண்ணுவாங்க. ஃபார்மசிஸ்ட், ஃபார்மசி. அண்ட் அவங்க என்ன பண்ணுவாங்க? I give you the right medicine. I fly an airplane. யார் வந்து ஏர்பிளைன் ஃப்ளை பண்ணுவா? பைலட். ஏர்போர்ட். ஸோ I fly planes to many places. I write news. அவங்க எங்க வேலை பார்ப்பாங்க? நியூஸ் ஆஃபீஸில். அண்ட் so what is their duty? I write the report and the news. I cut hair, barber. And he works in the barber shop. And what is his duty? Cut the hair and style your hair. I grow crops, farmer. So what is his duty? He grow vegetables and fruits for the people. சரிங்களா? ஸோ இப்போ நார்மலா வந்து ஒருத்தர்கிட்ட நீ என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு திருப்பி கேட்கணும் அப்படின்னா what do you do? அண்ட் எங்க வேலை பார்க்குற? where do you work? அண்ட் about your job. என்ன வேலை பார்க்குற? அதுக்கு about your job. ஓகே, இப்போ ரைட் 5 சென்டென்ஸ் about your dream job. ஸோ இப்போ என்னோட ட்ரீம் ஜாப் வந்து ஒரு டீச்சர். அப்போ my dream job is to be a teacher. or I want to be a teacher. Next, I want to teach students. I help them to master subjects. I help them master subjects. I explain doubts. I correct their notebooks. இது என்னோட ட்ரீம் ஜாப் பற்றின பாயிண்ட்ஸ். அப்போ நீங்களும் உங்களோட ட்ரீம் ஜாப் செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் சொல்லலாம். ஸோ அந்த ஜாப்ல என்னெல்லாம் பண்ணுவாங்களோ
அதுதான் நம்மளும் பண்ண போகிறோம். ஸோ அதில் நம்ம என்ன ஷைன் பண்ண நினைக்கிறோமோ அதை வந்து நம்ம சொல்லலாம். ஸோ ஐ வாண்ட் டு பி அ டீச்சர், நான் ஒரு டீச்சர் ஆகணும். ஐ வாண்ட் டு டீச் ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச் பண்ணணும். ஐ வாண்ட் டு மாஸ்டர் தெம் தேர் சப்ஜெக்ட்ஸ், அவங்களுக்கு அந்த சப்ஜெக்ட்ஸ் வந்து கற்றுக்கிறதுக்கான அந்த பாயிண்ட்ஸை நான் சொல்லி கொடுக்கணும். எக்ஸ்பிளைன் டவுட்ஸை கிளியர் பண்ணணும். அவங்க நோட் புக்ஸை நான் கரெக்ட் பண்ணணும். இதெல்லாம் ஒரு டீச்சருடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். Okay, so I hope this lesson will be useful for you. So thank you for watching my video. Bye bye, take care.